Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே திருப்பூர் மாநகர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஊதியூர் பகுதி வழியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகின்ற கொண்டிருந்த போது விவசாயிகள் அவருடைய வாகனத்தை வாகனத்தின் அருகே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார்கள். குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் என்று தற்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் விவசாயிகளுடைய இன்னும் 13 லட்சம் ஏக்கர் மாற்றப்பட்டிருக்கிறது. இது விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீங்கள் மீண்டும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அதில் அந்த மனுக்களை கோரிக்கை மனுவாக நீங்கள் கொடுங்கள், மனுவை ஆராய்ந்து 2026 ஒரு ஆதரவோடு ஆட்சி அமைகிற போது அதை எப்படி செய்ய முடியும் என்பதை நான் பார்த்து கூறுகிறேன் என்கிற ஒரு உறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த விவசாயிகளுக்கு அளித்திருக்கிறார்கள். விவசாயிகள் பயன்படுத்திய நிலத்தை தமிழகம் முழுவதுமே ஒரு 13 லட்சம் ஏக்கருக்கு ஏறக்குறைய இது போன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய நிலம் என்பது வாழ்வியல் என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலங்கள் சார்ந்துதான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த நிலங்கள் எதற்கு கோயில் நிலங்களாக மாற்றினார்கள்? கோயில் நிலங்களாக மாற்றியதால் இந்த விவசாயிகளுடைய வயிற்று அளிக்கக்கூடிய ஒரு நிலைத்தான் இன்றைக்கு திமுக அரசு செய்திருக்கிறது என்கிற வேதனையும் அவர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக விவசாயம் என்பதும் அந்த மண் சார்ந்த அந்த அவர்களுடைய வாழ்வியல் என்பதும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அந்த மண்ணோடு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். விவசாயத்தை நம்பிதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. எனவே கோயில் நிலங்களாக மாற்றப்பட்டு எங்கள் நிலங்களை மீண்டும் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த வைத்த கோரிக்கைகளை பொறுமையாக கேட்டறிந்தார். அவர் கேட்டறிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்டுப்படுத்தாதுன்னு 27ஆம் தேதி 370 வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. வந்து 29ஆம் தேதிக்குள்ள கோயில் வசம் ஒப்படைக்கலாம் வாடகைதாரர் அப்படின்னு உங்களை புள்ளின் வச்சு இடிச்சு வீட்டை காலி பண்ணிடுறாங்க. எந்த நேரம் புள்ளின் வந்து நிம்மதியா நாங்க தூக்கவே முடியல. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு என்ன தேடுங்க. இந்த அரசாங்கத்தில் வேணே பண்ணுவோம். இந்த அரசாங்கம் வரட்டும். இந்த எந்த வகையில உங்களுக்கு உதவி சொல்லுங்க. இப்ப அதே ஆட்சியில பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து புடுங்குறாங்க. நாங்க 50 வருஷம் 100 வருஷம் உழைப்பு அங்க போட்டுருக்கிறோங்க ஐயா. அந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். இப்ப வெளியில போங்கன்னா நாங்க எப்படிங்க ஐயா போக முடியும்? எங்களுடைய நிலைமை என்ன? நாங்க அதிகாரத்தில் இல்ல. கண்டிப்பா அதிகாரம் வரட்டும். உங்களுடைய நியாயமான இந்த பல ஆண்டுகளாக குடியிருந்துட்டு இருக்கிறீங்க, பல ஆண்டா அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஒரு சொத்து. இதையெல்லாம் நாங்கள் முறைப்படி எங்களால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் செஞ்சுருக்கோம். அதிகாரம் வந்தா தான் நீங்க கொடுக்குறது. அதிகாரம் வரட்டும். நீங்க வச்ச கோரிக்கையை இதையெல்லாம் அந்த நேரத்தில் அழைச்சி பேசி நம்மளே நீதிமன்றத்தின் மூலியமா என்ன இருக்குது, அரசாங்கம் என்ன செய்யணும், இது எப்படி தீர்வு கொண்டா உங்களுக்கு இந்த நிலை கிடைக்கும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு கொடுக்குறோம்.